டயபெட்டிக் ரிவர்சல் அண்ட் சுகர்லேருந்து முழுமையாக எப்படி குணமாகிறது, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸு எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் ரொம்பவும் அதிலிருந்து வெளியில் டோட்டலாக வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். மெயினாக எக்ஸசைஸ் பற்றி சொல்கிறேன் அண்ட் ஆல்சோ உணவை பற்றியும் அண்ட் மனநிலை பற்றியும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். டயபெட்டிஸ்ங்கிறது ஒரு நோயின்னு சொல்லலாம், நோய் இல்லைன்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ், வாழ்க்கை முறையினால் வர நோய். வாழ்க்கை முறையை மாற்றினா டைப் 2 டயபெட்டிஸ்லேருந்து டோட்டலாக நம்ம விடுதலை பெறலாம், வராமையும் தடுக்கலாம். வாழ்க்கை முறை அப்படி என்ன, நான் என்ன தப்பு பண்ணுறேன், வாழ்க்கை நல்லா தானே வாழ்கிறேன், நேர்மையாக தானே வாழ்கிறேன், நான் நியாயமாக தானே வாழ்கிறேன்னா ஆமாம் அப்படி தான் வாழ்கிறீங்க. ஆனால் மகிழ்ச்சியாவோ அன்பாவோ வாழ்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை இல்லாமல் இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸாகவும் டிப்ரெஷனாகவும் ஆங்ஸைட்டியாகவும் வாழ்கிறது அதிகமாக இருக்குது. மன அழுத்தத்துலேயும் ஆங்ஸைட்டி, ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது, பாஸ்ட் நினச்சி பயப்படுறதாகவும், டிப்ரெஷன்னா சோகம் போராகவும், இல்லை நெகட்டிவ் திங்கிங்காகவும் இருக்குது. பாசிட்டிவாக ஒரு பெரிய எய்மோட ஜாலியாக வாழ்க்கையை கொண்டு போகிறது ஈஸி தான். ஆனால் நிறைய பேத்துக்கு அது தெரிய மாட்டேங்குது. அன்பு தான் ஹாப்பினஸ் அப்படின்னு புரிய மாட்டேங்குது. அன்பு செலுத்துறதில் தான், அன்பு நம்மளுக்கு கிடைக்கிறத விட அன்பு செலுத்துறது தான் ஹாப்பினஸ்ன்னு தெரிஞ்சு பார்க்குற எல்லாமே அன்பு செலுத்துறதுக்கான ஒரு பர்சனாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஈவன் அனிமல்ஸ் கூட, ஈவன் தாவரங்களை கூட அந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக அதுதான் நம்மளோட இயற்கை. நம்ம காலத்தின் சூழலில் நம்மளே ஏதோ தேவையில்லாமல் மாற்றிக்கிட்டோம், தேவையாக மாற்றலை, தேவையில்லாமல் மாற்றிக்கிட்டோம். நம்ம எது முக்கியம்னு நினைக்கிறோமோ அதை விட முக்கியம் மகிழ்ச்சி. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் மகிழ்ச்சி அன்பெல்லாம் அவ்வளோக்கா முக்கியம் கிடையாது. படிப்பு, அப்புறம் நம்ம வேலைக்கு போகிறது, இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணுறது, பணம் சம்பாதிக்கிறது, வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பெற்றுக்கிறது, இல்லை குழந்தை வளர்ப்பு, குழந்தைய நல்ல இடத்துல படிக்க வைக்கிறது, அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம், வாழ்க்கையின் மிகப்பெரிய முக்கியம்னு நினைக்கிறோம். அதுவும் முக்கியம்தான். ஆனால் அதை விட அதிகமான முக்கியம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னு கேட்டால், உங்களை நம்பி பிறந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, உங்களை நம்பி வந்த ஒய்ஃப் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, உங்களை நம்பி இருக்கிற ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறீங்க, இல்லை நீங்கள் டாக்டர்னு வச்சுக்கோங்க, இல்லை என்ஜினியர்னா உங்களை நம்பி வர கஸ்டமர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, அது மாதிரி உங்களையே நம்பி பிறந்த கணையம், அதான சுகருக்கு காரணம், அது நல்லா இருக்கணும்ல. உங்களையே நம்பி பிறந்த இதயம் நல்லா இருக்கணும்ல, உங்களை நம்பி பிறந்த மூளை நல்லா இருக்கணும்ல, கல்லீரல் நல்லா இருக்கணும்ல, கிட்னி நல்லா இருக்கணும்ல, எலும்பு நல்லா இருக்கணும்ல, அதுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கணும்ல, ஹார்மோன்ஸ் நல்லா வேலை செய்யணும்ல. இன்சுலின்கிறதே ஒரு ஹார்மோன் தான். அந்த ஹார்மோனுக்கு என்ன தேவைப்படுதுன்னா மன மகிழ்ச்சியும் அன்பும் தாங்க தேவைப்படுது. ஈவன் ரிலேஷன்ஷிப் கூட அதுக்கு ரொம்ப தேவைப்படுது. ஒரு ஹக்கு, ஒரு கிஸ், ரிலேஷன்ஷிப் எல்லாமே ரொம்ப தேவைப்படுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு அன்பு செலுத்துறது ரொம்ப தேவைப்படுது. அப்படி இருக்கிறப்போ அதை நம்ம ஒரு மாதிரி பண்ணிட்டு நம்ம எப்படி நல்லா இருப்போம். ஸோ அன்பும் மகிழ்ச்சியும் தான் மனநிலையில். அடுத்து உணவுல பழங்கள் காய்கறிகள் இல்லாத நாள் நல்ல நாளே கிடையாது. பழங்கள் காய்கறிகள் சாப்பிடாத நாள் 3-7 வகையான பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கணும். அப்போ தான் நார்ச்சத்து கிடைக்கும், அப்போ தான் நம்மளுக்கு நல்ல உணவு. அதே மாதிரியே உணவில் ரொம்ப மாவுச்சத்து இருக்கிற மாதிரி, பர்டிகுலர்லி அரிசியாக சாப்பிட்டா கூட பரவாயில்ல, அரிசியை மாவா மாற்றி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இதையெல்லாம் ரொம்பவுமே கம்மி பண்ணிக்கோங்க. குக்கரில் சமைக்கிறதோ அலுமினியத்தில் சமைக்கிறதோ அவாய்ட் பண்ணுங்கள். வரகு, திணை, சாமை, குதிரைவாளியிலெல்லாம் பொங்கல் செஞ்சு சாப்பிடுங்க. அதை தவிர நிறைய வகையான அரிசி இருக்குல்லங்க, ஓம்கார் அரிசி, பூங்கார் அரிசி, கைக்குத்தல் அரிசி, சிங்கிள் பாலிஸ் அரிசி, இந்த மாதிரி நிறைய வகையான அரிசி, நார்ச்சத்து இருக்கிற அரிசி எல்லாம் எடுத்துக்கோங்க. நல்ல உணவு, நல்ல மூலப்பொருட்கள், நல்லதான ஒரு இந்து உப்பு, இல்லைன்னா ஒரிஜினல் கடல் கல்லுப்பு, செக்கு எண்ணெய், செக்கு கடல் எண்ணெய், செக்கு நல்லெண்ணெய், செக்கு தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கோங்க, சரிங்களா? அடுத்தது சர்க்கரையோட அளவை ரொம்ப குறைச்சிக்கோங்க. அண்ட் நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, கருப்பட்டி இதெல்லாமே ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும். நீங்கள் அதுக்குன்னு நாட்டு சர்க்கரை நிறைய போட்டாலும் கெட்டது தான். ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. தண்ணி 3-4 லிட்டர் குடிக்கணும். அடுத்து எக்ஸசைஸ்க்கு வரங்க. எக்ஸசைஸில்
நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் தான் மெயினாக சுகரை வந்து ரொம்பவுமே நல்லா பண்ணுறது. ஸோ அதை நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். நிறைய பேர் அதில் கிளாஸில் வந்து எடுத்துக்கிறாங்க. ஆன்லைனில் உலகத்தில் நிறைய நாட்டிலேருந்து எடுத்துக்கிறாங்க. காலையில் 6லேருந்து நைட்டு 10 மணிக்கு ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் நானும் ஒரு டீம் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட்டும் அவைலபிளாக இருக்கிறோம். நீங்கள் எந்நேரம் வேணுனாலும் வந்து ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் செஷன்னு எடுத்து அது மாதிரி 5 நாளைக்கோ 1 மாதத்துக்கோ வந்து எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்னால் என்னென்னா, படுத்து செய்கிறது இல்லை உட்கார்ந்து செய்கிற எக்ஸசைஸு. தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசிலுக்குமே சிம்பிளாக 7 தடவை ஒரு சிம்பிள் ஒரு ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் ஒரு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணுறது தான் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸாக இருக்குது. அந்த மாதிரி எக்ஸசைசஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அண்ட் அதை செய்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த எக்ஸசைஸில் ப்ரீத்திங் எக்ஸசைஸும் உள்ளடக்கும். அந்த எக்ஸசைஸில் எந்த மசிலும் விட்டு வைக்கல. ஃபேஸில் இருக்கிற எல்லா மசில்ஸும் லைக் ஃப்ரான்டாலிஸ், கொருகேட்டர் சூப்பர்சிலே, ஆர்பிகுலாரிஸ் ஆக்குலை, நேசாலிஸ், ரைசோரியஸ், அந்த மாதிரியும் ஸ்டெனோக்ளிடோமாஸ்டர் ட்ரபீசியஸும், பெக்டோரல் மசில்ஸும், முதுகில் இருக்கிற ஸ்பைனல் கார்ட் மசில், பேராஸ்பைனல் மசில்ஸும், அப்புறம் வந்து லம்போசேக்கல் மசில்ஸு, அப்டாமினல் மசில்ஸ், பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸு, அதுக்கப்புறம் குவாடிசெப்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங், காஃப், எல்லா மசில்ஸையும் ஸ்ட்ரென்த் பண்ண வேண்டியதாக இருக்குது. ப்ரீத்திங் எக்ஸசைஸும் பண்ண வேண்டியதாக இருக்குது. எய்தர் உட்கார்ந்து செய்கிற எக்ஸசைஸாக இருக்குது இல்லை படுத்து செய்கிற எக்ஸசைஸாக இருக்குது. அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நல்லா குறையும். நிறைய பேர் அந்த எக்ஸசைஸை வந்து வீடியோவில் சொல்லித்தரலையான்னு கேட்குறாங்க. 15 நாளைக்கோ 30 நாளைக்கோ டெய்லி 1 hour சொல்லித்தர எக்ஸசைஸாக இருக்கிறதுனால என்னால் வீடியோவில் சொல்ல முடியல. அப்படியே நான் 1-2 எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தா அது என்னமோ இவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளம்க்கு, இப்போ சுகருங்கிற ஒரு ப்ராப்ளம்க்கு நான் ஒரே ஒரு எக்ஸசைஸை சொல்லி அதில் நல்லா ஆகிடும்னு சொன்ன மாதிரி அது ஆயிடுது. அதனால தான் நான் ரொம்ப சொல்ல மாட்டேங்கிறேன். பட் தலைப்பு சொல்லியிருக்கேன், என்னென்ன மசில்ஸுக்கு. ப்ரீத்திங் எக்ஸசைஸ்னு ஒரு வேர்டில் முடிச்சிருக்கிறேன். அப்படித்தான் நீங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வேணும்னா போய் இன்டர்நெட்டில் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் என்னன்னு தேடிக்கோங்க. ஆனால் நான் கொஞ்சம் அதில் கரெக்டானதாக பார்த்து சொல்லி தருவேன். ப்ரீத்திங் எக்ஸசைஸில் ஒன்று சொல்லித்தரேன். நம்ம ரெசிடியல் வால்யூம் வெளியில் போகிறதுக்கான எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ரெசிடியல் வால்யூம்னா உள்ளே இருக்கிற கெட்ட காற்றெல்லாம் வெளியில் போகிறதுக்கு சொல்லித்தரேன். 4 கவுண்ட் உள்ளே இழுக்கணும், 4 கவுண்ட் ஹோல்டு பண்ணணும், 6 கவுண்ட் வெளியில் விடணும். அதுவும் டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங். அப்பர் காஸ்டல்னால் மேலாப்பில் இழுக்கிறது, லோவர் காஸ்டல்னால் இந்த நடுவில் இழுக்கிறது, டயஃப்ரமேட்டிக்னா வயிறு வரைக்கும் இழுக்கிறது மூச்சை டீப்பாக ஸ்லோவாக. நான் இப்போ விரலில் எண்ணிக்கிறேன். அதாவது 3 தடவை செஞ்சு காட்டினேன். உள்ளே இழுத்தது 4 கவுண்ட்டு, ஹோல்டு பண்ணது 4 கவுண்ட்டு, வெளியில் விட்டது 6 கவுண்ட்டு. வெளியில் அதிகமாக விட்டதுனால அந்த ரெசிடியல் வால்யூம் கெட்ட காற்றெல்லாம் வெளியில் போகும். இது மாதிரி 7 தடவை செய்யலாம். நான் 3 தடவை செஞ்சு காட்டினேன். அது மாதிரி 3 செட்டு 21 தடவை கூட செய்யலாம். பட் ஸ்டார்டிங்கில் 7 தடவை தான் செய்யணும். இந்த மாதிரி தலையிலேருந்து பாதம் வரைக்கும் இருக்கிற நிறையா மசில்ஸுக்கு படுத்துட்டோ உட்காந்துட்டோ மட்டும் செய்யலாம். அது மாதிரி ஜென்டிலாக செய்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி டயபெட்டிஸ் ரிவர்சல் ஆகிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, சுகரை பற்றி லைட்டாக சொன்னோன்னா அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். சுகருங்கிறது நம்ம கணையம் இருக்குல்லங்க, பேங்க்ரியாஸ், அதிலிருந்து இன்சுலின் சுரக்குது. இன்சுலின்ங்கிறது ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் தான் நம்ம குளுக்கோஸை செல்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு போய் மெட்டபாலிசம் நடக்க வைக்குது. அப்படிங்கிறப்போ இது ஒரு டிரான்ஸ்போர்ட்னு வச்சுக்கோங்க, இது ஒரு லாரி சர்வீஸ்னு கூட வச்சுக்கோங்க. அதை தூக்கிட்டு போய் அங்கே விடுறது. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டான இந்த மெசஞ்சர் தூதுவர் மாதிரி அதை வந்து எடுத்துகிட்டு போகிற அந்த ஹார்மோன் வந்து நம்ம செல்ஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணிடுது. ஏன் பண்ணுதுன்னா, மன அழுத்தத்தினால கார்டிசோல் அதிகமாக சுரக்கிறதுனால, ஹார்மோன் சரியாக சுரக்காத அளவுக்கு நம்ம மன அழுத்தமாக இல்லை ரொம்ப சிக்கனமாக இருக்கிறது மன அழுத்தத்துக்கு மெயினான காரணமாக இருக்குது. சிக்கனம், கஞ்சத்தனம். அதுக்கு அடுத்த காரணம் போட்டி பொறாமை, அதுக்கப்புறம் வந்து ஈகோ, அப்புறம் வந்து தலக்கணம். அதை தவிர வந்து நிறையா காரணங்கள் இருக்குங்க. காசு தான் முக்கியம்னு நினைக்கிறது, இல்லைன்னா வந்து வாழ்க்கையில் அன்பு பாசம்லாம் தேவையில்லை, மகிழ்ச்சி எல்லாம் தேவையில்லை, படிப்பு தான் முக்கியம், வேலை தான் முக்கியம், அப்படியே செயல்படுறது. சீரியஸ்னஸ்ஸு, இல்லைன்னா உலகத்தை பார்த்து பயந்து போய் சீரியஸாக இருக்கிறது. இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க. அந்த ரீசன்ஸ் மெயினாக அந்த ரீசன்ஸ்னால்
இன்சுலின் வந்து கரெக்டாக அதனோட வேலையை பார்க்க முடியாமல் செல்ஸ் வந்து அதை தடுத்துருது. அதை தவிர என்னென்ன ரீசன் இருக்குன்னா, எக்ஸசைஸ் ஓவராக பண்ணுறது ஒரு ரீசன், கார்டிசோல் அதிகமாக சுரக்கிறது. அதை தவிர உணவு முறையில் சரியாக இல்லாததும் ஒரு ரீசனாக இருக்குது. பழங்கள் காய்கறிகள்லாம் அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை. இதன் காரணத்தினாலேயோ அப்புறம் பரம்பரைனாலேயோ ரெசிஸ்டன்ஸ் உருவாயிட்டு குளுக்கோஸ் வந்து உள்ளேயே ரத்தத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கு. குளுக்கோஸ் ரத்தத்துக்குள்ளே சுற்றுறப்போ இன்சுலின் இது கணையம் என்ன பண்ணுதுன்னா இன்னும் நிறைய இன்சுலினை சுரக்குது. எதுக்குன்னா அப்போ தான் வந்து செல்லுக்குள்ளே குளுக்கோஸ் அனுப்ப முடியும்னு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி அதிகமாக ஒர்க்லோடு ஆகிறதுனால ஒரு குறிப்பிட்ட டயத்தில் கணையம் குளுக்கோஸ் சுரக்கிறதையே கம்மியாயிருது, இல்லை நிறுத்திடுது. அதனால தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு மாத்திரை சாப்பிட்றவங்க அப்புறம் இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுற அளவுக்கு ஆயிடுறாங்க. ஸோ அது சரிங்களா, நான் இன்சுலின் டிபெண்ட், இன்சுலின் டிபெண்ட்னெல்லாம் மாறிடுறாங்க. ஸோ இதை குறைக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஜென்டிலாக இந்த மாதிரி நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் சொல்லித்தரப்போ நம்ம மசில்ஸோட சர்க்குலேஷன் அதிகமாகுது. அப்போ மசில்ஸ் வந்து ரீஜெனரேஷன்லாம் நடந்து மசில்ஸ் வந்து ஹங்க்ரி ஆகுது. ஹங்க்ரினா பசி ஆகுது. எதுக்கு பசி ஆகுதுன்னா அதுக்கு தேவையான குளுக்கோஸை எடுத்துக்க. அப்போ குளுக்கோஸை வந்து இன்சுலினே இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த மெசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டே இல்லைனாலும் பரவாயில்லன்னு இதுவாக எடுத்துக்குது. அப்படி ஒரு நிகழ்ச்சி நம்ம உடம்புல நடக்குது. இது வந்து பயாலஜிக்கலாகவும் மெடிக்கலாகவும் ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயம். அப்படி எடுத்துக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இன்சுலின் வந்து அந்த மாதிரி எடுத்துக்கிறதுனால கொஞ்ச நாளில் பிளட்ல இருக்கிற குளுக்கோஸோட லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. ஸோ நம்ம கணையம் அதிகமாக சுரக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுது. கணையம் இன்சுலின் அதிகமாக சுரக்கிறத அவாய்ட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்குது. அதை தவிர என்ன நடக்குதுன்னா, இன்சுலின் வந்து உள்ளே எடுத்துக்கிறத இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகியிருந்தது. முதல்ல ரெசிஸ்டன்ஸ்னா இன்சுலினை உள்ளே எடுத்துக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி ஃபார்ம் ஆயிடுது. சென்சிட்டிவிட்டினா டைரெக்டாக வந்து குளுக்கோஸை வந்து உள்ளே இழுத்துக்கிற தன்மை இதுக்கு வந்துடுது செல்ஸுக்கு. ஸோ அதனால் இன்சுலினை வந்து உள்ளே எடுத்துக்கிற சென்சிட்டிவிட்டியும் ஃபார்ம் ஆகுது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்சல் ஆகி டோட்டலாகவே ஒரு 6 மாதத்துல எல்லாம் நல்லாவே ரிவர்சல் ஆகிக்கலாம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸசைசஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள், வாழ்க்கை முறையை மாற்றுங்க, டயபெட்டிஸ்லேருந்து கண்டிப்பாக வெளியில் வரலாம். இந்த மாதிரி எக்ஸசைஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். நான் 15 டேஸ் கோர்ஸோ 1 மந்த்தோ நான் இந்த எக்ஸசைசஸை சொல்லி கொடுத்து அதில் 2 ஹவர்ஸ் டேக் ஹோம் எக்ஸசைஸ் கிடைக்கும். அதை வச்சு லைஃப்பில் ஒரு 6 மந்த்ஸாச்சும் செஞ்சு அப்பப்போ ஃபாலோ அப் மாதிரி என்கிட்ட பேசி அது என்னங்கிறத அதுலேருந்து முழுசாக நம்ம வெளியில் வரலாம். ஸோ டயபெட்டிக் வந்து ரிவர்சல் ஆகும். அது வந்து வாழ்க்கை முறையினால் வந்த நோய். அதை பற்றி ரொம்ப பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆனால் அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். நம்மளோட வருமானத்தில் 5% நம்ம உடல்நிலைக்கும் நம்மளோட உடம்புக்கும் உணவுக்கும் நம்மளோட மகிழ்ச்சிக்கும் செலவு பண்ணிட்டு 95% வந்து சேர்த்து வைக்கிறது, வீடு கட்டுறது, அப்புறம் குழந்தைங்களோட படிப்பு, நம்மளோட வாகனம், இதுக்கெல்லாம் பண்ணுறோம். அதை நான் தப்புன்னு சொல்ல. ஆனால் உடம்பு மேலே ஒரு 30% அளவுக்கு நம்ம மகிழ்ச்சி, நம்ம உடம்பு, நம்மளை நம்பி பிறந்த ஆர்கன்ஸ்க்காக நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. செலவு பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நல்ல உணவு கிடைக்குது, நல்ல உறைவிடம், நல்ல மகிழ்ச்சியான சூழல் கிடைக்குது. இப்போ நம்ம ஒரு டூரே போகிறோம்னா அதுக்கு செலவாகுது இல்லை. ஆனால் டூர் போகிற இடத்துல ஒரு புது புது மக்களையோ புது புது இடங்களையோ ஒரு பீச்சையோ ஒரு பார்க்கையோ எல்லாம் பார்க்குறோம்ல, இல்லை ஒரு பார்ட்டியே போகிறோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு செலவாகுது தானே. ஆனால் செலவு பண்ணி அந்த மகிழ்ச்சியை நம்ம வாங்கிக்கிட்டோம். அந்த மகிழ்ச்சியை வாங்குறப்போ அந்த மகிழ்ச்சி இப்போ நம்மளுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளை நோய்கள்லேருந்து பாதுகாக்குது. அதனால் மகிழ்ச்சியான அன்பான வாழ்க்கை வாழலாம், டயபெட்டிஸ்லேருந்து வெளியில் வரலாம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.